அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி எக்ஸாம்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக டெஸ்ட் பை சீரியஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ எதுக்கெலாம் நம்ம டெஸ்ட் பேட்ச் போடுறோம் அப்படின்றத பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து அப்கமிங் எக்ஸாமாக இருக்க போகிறது டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி மேக்ஸ். அவங்க ஜஸ்ட்டு வந்து 200 வேக்கண்ட்டு தான் சொல்லி அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. பட் அந்த 200 வேக்கன்ஸுக்கு எக்ஸாம் நடக்காது. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 1200 போஸ்டிங், அப்படி இல்லைனா 2100 போஸ்டிங். ஸோ இந்த பேட்டர்னில் தான் அவங்க கண்டிப்பாக எக்ஸாம் நடத்தி ஆகணும். ஓகேங்களா? இப்படி தான் அவங்க நடத்துவாங்க. ஜஸ்ட் அது வந்து இருக்கிற வேக்கன்சிக்கு கரண்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி அவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம், அடுத்த வர எக்ஸாம் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப் எக்ஸாம். ஸோ இது எல்லாமே வந்து அப்கமிங் டிஆர்பி எக்ஸாம்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே அதுக்கு முன்னாடி பிஃபோர் தட், அதாவது டிஆர்பி இல்லாமல் ஒரு போர்டு நடத்துது அப்படின்னா அது செட் எக்ஸாம். அது வந்து யூனிவர்சிட்டி, கரஸ்பாண்டிங் யூனிவர்சிட்டி நடத்துறது. ஸோ செட் எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா டெஸ்ட் பை சீரியஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நம்மளால் வந்து சப்ஜெக்டில் எல்லாமே தெரியும் அப்படின்ற தாட்டில் நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியும். அது எல்லா பேருமே ஃபீல் பண்ணுறது தான். பட் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் யூனிட் வைஸாக என்ன கண்டென்ட் கவர் ஆகுது அப்படின்ற ஒரு பேட்டர்னுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ வளவளன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஓகே, இந்தந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுறாங்க போல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ உதாரணத்துக்கு நாங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் கேட்ட கொஸ்டின்ஸே அப்படியே வந்திருக்கு. அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ரியல் அனாலிசிஸ் சரி, உங்களுக்கு அல்ஜிப்ரா இருந்தாலும் சரி, ஓடி இருந்தாலும் சரி, பிடி இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நம்பர் மாற்றிருக்கோம். அப்படி இல்லைனா அந்த பேட்டர்ன்லேயே அப்படியே கொஷின்ஸ் வந்திருக்கும். இப்போ மெக்கானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் ரிலேட்டடாக நாங்கள் கொஷின்ஸ் எடுத்திருப்போம். அது அப்படியே ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டுக்கு கேட்பாங்க. அது அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே வந்து ஒரு பேட்டர்னாக அப்படியே ஃபாலோ ஆகிருக்கு. அதை நாங்கள் வந்து பரவாயில்ல, இந்த பேட்டர்ன் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம் அப்படின்றது கொஷின் பேப்பர் பார்த்த பிறகு தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. ஸோ அதுபோல் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் நிறைய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். நீங்கள் கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கலாம். நத்திங் ராங். நீங்கள் வந்து அதுதான் நல்லது, அப்படி தான் இருக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறீங்க அதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி பாருங்கள், அதனுடைய பியூட்டி நீங்கள் என்னன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் டெஸ்ட் பேட்சுக்கு என்ன சார் அமௌண்ட் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கேட்பீங்க. மேக்ஸிமம் ஒரு இப்போ ரியல் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த யூனிட்டுக்கு மட்டும் ஒரு 500 கொஷின்ஸ் கிட்ட கவர் பண்ணி கொடுத்துருப்போம். 500 கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிட்டாவே போதும். அதில் வந்து மினிமம் ஒரு 10 கொஷின் கூட மாட்டாதா? நான் என்ன சொல்கிறேன்னா 500 கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க. அதில் 10 கொஷின் உங்களால் அடிக்க முடியும், கண்டிப்பாக அடிக்க முடியும். டைரெக்டாகவும் வரும், அதில் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கூட வரும். ஓகேங்களா? இப்போது இந்த டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. L2 ஸ்பேஸில் எந்த சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது யூஜிடிஆர்பிக்கு சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் கன்வர்ஜன்ஸ், யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸா, பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸா, சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸ் கேட்டிருந்தாங்க. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஷின் செட்டு பண்ணியிருப்போம். அதே போல் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா குரூப்போட ஆர்டர், எலமெண்ட்டோட ஆர்டர், நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்வெர்ஸ் எலமெண்ட், ஒரு குரூப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதனுடைய இன்வெர்ஸ் எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் லீனியர் அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஸ்கேலரை கொடுத்து அந்த ஸ்கேலரோட வேல்யூஸ் வந்து என்னவாக இருந்தால் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஓடியோட ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். இப்போ காம்ப்ளெக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அவங்க எப்படி கேட்பாங்க, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் காட்சி இன்டகிரேஷன் ஃபார்மேட்டு கேட்பாங்க. கரெக்டுங்களா? அப்புறம் வந்து அதில் லாரன்ஸ் சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, சிங்குலாரிட்டி கேட்பாங்க.
ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம கவர் பண்ணணும். அதுதான் அங்கே முக்கியம். என்ன கேட்குறாங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தயங்காமல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நீங்கள் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து நான் வந்து மேஜர்லாம் எனக்கு தெரியும், டைரக்ட் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள்லாம் பண்ணிவிடுவோம். பட் நான் மேஜர்லாம் எப்படி பண்ணுறது? ஒரு சிலவங்க கேட்குறாங்க, ஓஆர்லாம் எப்படி சார் நாங்கள் டிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெத்தடையும் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன, அது ஸ்டடி பண்ணணும். அதுக்கு பேசிக் திங்ஸ் என்னென்ன கான்செப்டில் அதை உள்ள ப்ராப்ளத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம நீட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது எளிமையாக இருக்கும். தயவுசெய்து நம்ம டெஸ்ட் பேட்ச் சீரியஸில் ஜாயின் பண்ணவங்க கொஞ்சம் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெஸ்ட் பேட்ச் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேர்த்து அதை ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து இது வரைக்கும் 5 மாடல் கிட்ட 5 டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் கிட்ட போயிட்டோம். விச் மீன்ஸ் அதாவது பேட்சில் பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3, பேட்ச் 4, பேட்ச் 5 அப்படின்ற கான்செப்ட்டுக்கு 5 டெஸ்ட் பேட்ச் குரூப்பை. பட் குரூப் கிடையாது, அது ஜஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டு தான். அந்த பர்சன் வந்து இண்டிவிஜுவலாக தான் இருப்பாங்க. நான் பண்ணுற மெசேஜ் இண்டிவிஜுவலாக தான் போகும். ஓகே. இது வந்து அதே போல் நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் ஒவ்வொரு டைம் கால் பண்ணி கேட்கும்போது சார் அந்த கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியுமான்றது கேட்பீங்க. சீரியஸாக சொல்கிறேன், 10 கொஷினாக இருந்தால் டிஸ்கஸ் பண்ணி போட்டுடலாம். 20 கொஷினாக இருந்தால் கூட பண்ணிட முடியும். பட் நாங்கள் கேட்குறது 500 கொஷின் 600 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. ஒரு புக்லெட்டில் 150 கொஷின் இருக்கும், ஒரு புக்லெட்டில் 80 இருக்கும், ஒரு புக்கில் 100 இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் டெஸ்ட் பேட்ச் போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஈக்குவல். டெஸ்ட் பேட்ச்ன்றது என்னென்னா நீங்கள் உங்களை செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க, ஸ்கோர் பண்ணாத ஏரியாவை நீங்கள் படிக்கிறீங்க, அதை தெளிவுபடுத்த மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பட் இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கேட்குறீங்க, எங்கேருந்து கேட்பீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அதுக்கு தான் நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிக்கணும். ஸோ மெட்டீரியலில் நிறைய ஏரியாவை கவர் பண்ணி டீசெண்டாக இது தான் படிக்கணும், இதில் தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல் வாங்கி படிங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்கிட்ட நீங்கள் என்ன புக்கில் கேட்டாலும் நான் ரெஃபர் பண்ணிப்பேன், என்கிட்ட நிறையா புக்ஸ் இருக்குனாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் புக்ஸை வச்சு படிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது வந்து கரண்ட்டாக நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் டெஸ்ட் பேட்ச் கொஷின்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த புக்லெட்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத நாங்கள் மென்ஷன் பண்ணி வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அது வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறீங்க, அந்த வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு பாருங்கள் என்ன தான் சொல்ல வரோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, உங்களால் முடிஞ்சால் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல் வாங்க முடியல சார், நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கு தெரியுது, மெட்டீரியல் வாங்க முடியல சார், என்ன சார் நீங்கள் அவ்வளோ ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. சீரியஸாக ஜெராக்ஸ் காஸ்ட்டுக்கே போயிடுதுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு காப்பி வந்து நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்தோம்னா 1.5 ருபீஸ் ஆகுது. எங்களுக்கு வந்து எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக அதாவது ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நான் சொல்கிற கால்குலேட் நீங்களே போட்டுக்கணும், உங்களுக்கு தெரியும். 9000 காப்பீஸ் கிட்ட நாங்கள் பிரிண்ட் எடுத்து அதை புக்லெட்டாக ரெடி பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் கொரியர் பண்ணுவோம். அதுதான் அங்கே மேட்ரு. அந்த 9000 காப்பிக்கு 1.5 ருபீஸ் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் வரும், நாங்கள் என்ன கேட்குறேன்றதை நீங்களே உணர்ந்துப்பீங்க. ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது எனக்கு பிடிஎஃப் காப்பி சென்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எங்களுக்கு அது போதுமே, காஸ்ட்டு கம்மியாக தான் ஆகுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பிடிஎஃப் காப்பின்றதுங்க அது எங்களுடைய மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க். நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சென்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற அமௌண்ட்டு கேட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு நியூ மூவியை ரிலீஸ் பண்ணுற கணக்கு. நான் உங்களுக்கு கொடுத்துட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே பிடிஎஃப் அடிச்சு விட்டுருவீங்க. அதில் எங்கள் உழைப்பு ஒன்றுமே கிடையாது, அசால்ட்டாக போய்டும். அது நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு மெட்டீரியல் ரெடி பண்ணதை ஜஸ்ட்டு நான் பிடிஎஃப் காப்பின்னு உங்களுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃப்ராக்ஷன் செகண்டில் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருவீங்க, பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்துருவீங்க. அதில் என்னங்க எங்களுக்கு யூஸ் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உங்களை கம்பல் பண்ணல, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்குங்க, இல்லைனா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அடிச்சுக்கிறேன், என்கிட்ட நிறைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, நான் நிறையா வாங்கிட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச் இன்ட்ரெஸ்ட்டோட ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரி, நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது வருமா அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் டீட்டெயில் எவிடன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, நீங்கள் ஆமாம் நீங்கள் 100 கொஷின் எடுப்பீங்க, அதில் ஒரு கொஷின் மாட்டாதா, அதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது 150க்கு 96 கொஷின் அப்படியே வந்திருக்கு. அப்போது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். என்ன தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக உட்காந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாலேஜுக்கு வந்துடுவீங்க.
வந்துட்ட உடனே சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் என்னத்துக்கு நீங்களானு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன எக்ஸாம் வந்தாலும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட் நீங்கள் உணரணும். வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோவில் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். செட் எக்ஸாம் கொடுக்குறோம், பிஜிடிஆர்பி எக்ஸாம் கொடுக்குறோம், பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம்ஸ் கொடுக்குறோம். ஓகே. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், அது வந்து பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு வந்து ரிசர்ச் ஸ்டைஃபண்டாக வந்து ஒரு எக்ஸாம் நம்ம டிஎன் கவர்மெண்ட்டு நடத்துகிறாங்க. அது வந்து டிஆர்பி போர்டு தான் நடத்துது. ஓகேங்களா. ஸோ இப்போ தான் அது நடத்தி முடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸும் நாங்கள் சால்வ் பண்ணி கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுக்க போகிறோம். எங்களுடைய ஒர்க் என்னென்னா டிஎன் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி, சிஎஸ்ஆர் சைட்லேருந்தும் சரி, இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து வீடியோ போடுறது மட்டும்தான். எங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்ற ஒரே ரீசனால தான் நாங்கள் வீடியோ டிலேட் பண்ணோம். இதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக வீடியோ கொடுப்போம். நீங்கள் வந்து கிளாஸஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சீரியஸாக சொல்கிறேன், இது வரைக்கும் நாங்கள் 3 இயர்ஸாக நாங்கள் ஆன்லைனில் வந்து டீச்சிங், அதாவது யூடியூப்பில் மட்டும் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 வீடியோ பிஜி, பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமினேட்டர், யூஜி டிஆர்பி எக்ஸாமினேட்டர் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்து என்ன பேட்டர்னில் இவங்க படிக்க சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணிட்டாவே போதும், ஓனாகவே படிச்சுப்பீங்க. நாங்கள் கிளாஸஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற 9384686847 அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருவோம். ஓகே. தேங்க்யூ.